இந்து மதத்தின் கலாச்சாரம் பாரம்பரியம்தான் இந்தியாவின் தேசிய முகமாக இருக்க வேண்டும் என உறுதியேற்ற ஹெட்கேவர் RSSஐ மிகவும் வலிமையான, கடுமையான, கண்டிப்பான அமைப்பாக கட்டியெழுப்பினார். முதலில் நாக்பூரில் மட்டும் அமைக்கப்பட்ட RSS மற்ற பகுதிகளுக்கும் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சியில் அடிமைப்பட்டிருக்கும் இந்து மக்கள் தங்களின் பெருமைகளை, பாரம்பரியத்தை, வீரத்தை மறந்துவிட்டதாக கவலைப்பட்டார் ஹெட்கேவர். அதனால் அவற்றையெல்லாம் RSS மூலம் மீட்டெடுக்க நினைத்தார். RSSஇன் கொள்கைகளை பரவலாக்க பிரச்சாரகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற பிரச்சாரகர்கள் RSSஇன் கிளைகளை தொடங்கினர். இந்து மதத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் RSS இயக்கத்தில் இணைந்தனர். அவர்களுக்குள் புரட்சிகர எண்ணங்களை வளர்த்தெடுப்பது, தற்காப்பு கலைகள், போர்த்தந்திரங்கள், இந்து மத பெருமைகள் உள்ளிட்டவை கற்றுக் கொடுப்பது என RSS மிக தீவிரமாக இயங்கியது. சொல்லப்போனால் ஒரு இராணுவம் போல் RSSஐ கட்டமைத்தார் ஹெட்கேவர்.